வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியம்மனை பற்றி நான் உங்கள் அன்புச்சோடு அன்பு காத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போது பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிசார பயிற்சி மற்றும் வக்ர பயிற்சி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். குரு பகவானுடைய அதிசார பயிற்சி மற்றும் அதிசார வக்ர பயிற்சி இந்த மிதுன ராசி எப்படி இருக்கு பொதுவாக பாத்துக்கோங்க. அதிசார பயிற்சிங்கிறது பாத்தீங்கன்னா 19/10/2025 இருந்து 14/12/2025 வரைக்கும் அதிசார பயிற்சியில இருப்பாங்க. இது அந்த அதிசார பயிற்சியிலே அவர் பாத்தீங்கன்னா வக்ரகதி ஆவார். அதிசார பயிற்சியில வக்ரகதி ஆகிறது பாத்தீங்கன்னா 11 நவம்பர் 2025 ஆவாரு. சோ இவர் இங்க கடகத்திலேருந்து நமக்கு மிதனத்தை திரும்ப வரணும் பாத்தீங்களா. அந்த வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா 4/12/2025 கடக ராசியிலேருந்து மிதன ராசிக்கு வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வக்ர கதி முழுமையா நிவர்த்தி ஆகணும் பாத்தீங்களா. நிவர்த்தி ஆகிறது பாத்தீங்கன்னா 11/3/2026 முழுமையா வக்ரகதி நிவர்த்தி ஆகிடும். சோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ரகதி காலகட்டத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்க போறாங்க? மிதுன ராசிக்கு ஜென்மத்துல குரு பகவான் இருக்காருங்க. ஜென்மத்துல இதுவரையும் குரு பகவான் இருந்துகிட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா தொழில் செயல ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கு. ஏன்னு 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கு. 10ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டு என்ன பண்றாருன்னா 10 சனி உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே மாதிரி பார்த்தா 12ஆம் இடத்தையும் பார்க்கலாம். விரயம் இருக்கு, வேலையில முன்னேற்றம் இல்லை, வேலையில அழுத்தம், எக்கச்சக்கமான அழுத்தத்தை வேலையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 99.7% சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் தரக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ என்ன பண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நம்மகிட்ட ஜோதிட சம்பந்தமான அப்பாயின்மெண்ட் வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு எப்போ வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க. ஃபீஸ் ரொம்ப 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 கம்மியான ஃபீஸ் தான். நீங்க பயப்படுற அளவுக்கு ஃபீஸ் இருக்கு. ரொம்ப கம்மியான அளவு ஃபீஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். இதோட சேவை நம்ம பண்ணிக்கிட்டோம். விருப்பம் இருக்கா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. குரு அதிசார பயிற்சியில பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜென்மத்துல வந்துட்டு இருக்காரு. இந்த குருங்கிறது 2ஆம் இடத்துக்கு வரும். தனக்காரகன் தனஸ்தானத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உச்சமாகி வருவார். ஏன்னா கடகத்துல குரு உச்சமான குரு பகவான் உங்களுடைய ராசி மிதுன ராசி இங்க இருந்து குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆனாலும் இந்த குரு பெருசா பண்ணல. ஏன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உங்களுக்கு பாதகாதிபதி, 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். பிளஸ் உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி அவர். 10ஆம் இடத்து அதிபதி பிளஸ் உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி ராசி மேல உட்காரும் போது எப்ப பார்த்தாலும் வேலை, வேலையில ஒரு அழுத்தம், மனசுல ஒரு மனவலி, மனசுல தீராத ஒரு மனக்காயத்தை கூட கொடுத்திருக்க வாய்ப்பு. ஏன்னா பாதகாதிபதி இல்லைங்களா? சரி, பாதகாதிபதி பாதகத்தை செய்வாரானா இவர் குரு பகவான் போது பட்சத்தில் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி 10ல வேலையில அழுத்தம் மட்டும் இல்ல, மனவலி மட்டும் இல்ல, வெளில சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தங்கள் இருக்கும். ஏன்னா குரு எப்ப ராசி மேல அமர்றாரோ குரு சந்திரமா வரும்போது என்ன பண்ணணும், உனக்கு என்னப்பா உனக்கு எல்லாமே தெரியும், நம்மளுக்கு தனிமையா விட்டுருவாங்க, தனிமையே உணர வச்சிருவாங்க இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 2ஆம் இடத்துக்கு குரு அதிசாரமா வரும்போது உங்களுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடிய வேலையில இது வரைக்கும் இருந்த பிரச்சனை நீங்க போகுதுங்க. வேலையில இருந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள், கஷ்டங்கள், இலைகள் முதல்ல நீங்க போகுது. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க, எத்தனையோ ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்க. உங்க மேனேஜர் அதுக்கெல்லாம் சைன் பண்ணல, அப்ரூவ் பண்ணலாம். இந்த காலகட்டத்துல உங்க மேனேஜர் சைன் பண்ணிடுவாரு. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை அப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ரிசியேஷனும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். கவலை வேண்டாம். தொழில் ரீதியில இருந்த பிரச்சனை நீங்கும். அதே மாதிரி தொழிலை சேஞ்ச் பண்ணும் சார், நான் வேலையை நான் மாத்த போறேன், ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இந்த வேலையை சேஞ்ச் பண்ணணும் விருப்பப்பட்டீங்களா? உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சியில அதுவும் குரு வக்ரமாகிற காலத்துல உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலையில மனசுக்கு நிறைவான ஜாப் சேஞ்சஸ் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு நீங்க ட்ரை பண்ணும் பட்சத்துல வேலை கிடைக்கும். வேலைக்கு ட்ரையே பண்ணாம நம்ம குரு பகவான் கொடுப்பாருன்னா அது கொஞ்சம் வாய்ப்பு குறையும். வேலைக்கு ட்ரை பண்ணும் பட்சத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த அதிசார குரு பேச்சு நல்ல ஒரு யோகமா இருக்கும். அடுத்தபடியா எடுத்து பார்க்கும்போது 7ஆம் இடம் உங்க குரு வாங்கியிருக்க அந்த பாவகம் பார்த்தா 7ஆம் பாவம் 10ஆம் பாவத்து அதிபதி இல்லைங்களா, இவர் உச்சமாக இல்லைங்களா. திருமண தடை இருக்கா? நிச்சயமா திருமண தடை நீக்கும். குரு உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி கடகத்துல குடும்பஸ்தானத்துல அவர் உட்காரும் போது காதல் இருக்கா? காதல் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். திருமணம் இல்ல, திருமணத்துக்கு தடைகள் இருக்கா, திருமண தடைகள் நீங்கி திருமணத்துல உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்க கூட இந்த குரு அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனை
நீங்க கணவன் மனைவி ஒற்றுமை கிடையாது கூட இந்த அதிசார குரு பேச்சு உங்களுக்கு வழிவகுக்கும். இந்த அதிசார குரு பேச்சோட குருவோட பார்வைகள் எப்படி பார்க்கலாம்? குருவோட பார்வைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல விருதுங்க. குருவோடைய பார்வை 6ஆம் குண ரோக பய சத்துர குரு பார்க்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் நீங்க உடல்ல இருக்கிற பிணிகள் நீங்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து 6ஆம் இடத்த குரு பார்க்கும்போது கடனுக்காக காத்திருந்த கடன் கிடைக்கும். இந்த காலத்துல கடன் மட்டும் வாங்காதீங்க. கடன்கள் முடிஞ்ச அளவு அடைகிறதுக்கு கடனை நம்ம அடைக்கிறது கடன் தொழில இருந்து வெளில வர்றதுக்கு வாய்ப்புகளை குரு ஏற்படுது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கும். ரெண்டாவது குருவோட பார்வை 8ஆம் இடத்துல விழுது மகரத்துல. குருவோட பார்வை 8ல விழும்போது உழைப்பு இல்லா வருமானம் வரும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஃபண்ட் லாக் ஆயிருக்கா, ஃபண்ட் திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சிலருக்கு வந்து வெளிநாடு போக கூட வாய்ப்புகள் இருந்தா வாய்ப்புகள் வரும். புரியுதுங்களா? சரி, குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா வந்து 10ஆம் இடத்துல குருவோட பார்வை இருந்து பதவி உயர்வு கிடைக்கும், வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி வந்து இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிசாரமாகி இந்த அதிசாரத்துல ரெக்ட்ரோகேட் ஆகும் பட்சத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவா மற்ற ராசிகள் எடுத்து பார்க்கும்போது இவர் பாதகாதிபதியாகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு தனபரவை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. குடும்பத்துல ஒரு மங்கள நிகழ்ச்சி ஏற்படும். குடும்பத்துல ஒரு சுபகாரியத்தை இவர் நடத்தி வைப்பாரு. அதே மாதிரி வேலையில சொல்லிட்டேன், கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு. திருமணம் தடைபெற்றவங்க திருமண தடைகள் கொடுப்பாங்க. தடைகள் நீங்கும். திருமணத்தை தடைகள் நீங்கி தடைகள் உடைச்சு நீங்க வந்து முன்னேறி நல்ல வாழ்க்கையில முன்னேறி வர்றதுக்காகவும் குடும்பத்துல உங்களுடைய பெயர் மதிப்புகள் முன்னேறும், சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். இது வரைக்கும் நம்ம வந்து யாரெல்லாம் வந்து தாழ்மையா நினைச்சாலும் அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து நல்ல செல்வாக்கு வரும். செல்வாக்கு ஒரு மனிதன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொன்னா கரெக்டா இருக்கியா அந்த அமைப்பு இப்ப உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்துல என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து குரு பகவான ஆலங்குடியில போய் வழிபாடு, ஆலங்குடி குருஸ்தலம் கும்பகோணத்துக்கு அடுத்து கூட ஆலங்குடி குருஸ்தலத்தை விட குரு பகவான் வழிபாடு பண்ணிடுவாங்க ஒரு முறை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து மிதுனராசிக்காரங்க என்ன சார் நான் பண்ணலாம்னா மிதராசிக்காரங்க திருப்பதி கூட ஒரு முறை இந்த காலத்தை போயிட்டு நன்மை பயக்கும். அதே மாதிரி திருப்பதினா ரொம்ப லாங் சார்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, நம்ம ஸ்ரீரங்கநாதரை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி குரு பகவான் ரெண்டுல குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சி கண்டிப்பா இருக்குங்க. ஒரு முன்னேற்றம் இருக்கும், தனம் வரும். எது எப்படி போனாலும் காசு பணம் வரக்கூடிய அமைப்பா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. ஜாதகம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.